Hi friends, welcome back to RK Lifestyle. After a long time அப்புறம் ஒரு கோல்டு காயின் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கோம். சேவிங்ஸ் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயருக்கு கூட நம்ம கோல்டு காயின் 2 கோல்டு காயின் வாங்கினோம். இந்த டைம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கோல்டு காயின் வாங்கிட்டேன். பட் இது எனக்கு இல்லை, ஒரு gift பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. அதனால் இப்போதைக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பட் கோல்டு சீட்டு சேவிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோல்டு காயின் காசு அதிகமாக கையில் எக்ஸஸாக இருக்கப்போ வாங்கி வைக்கலாம். பட் நம்மளுக்கே மெடிக்கல் எமர்ஜென்சி நிறைய இருக்குது. சீக்கிரமே அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸ் ஏன் இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அது நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சோடனே சொல்லலாம் அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 கிராம் காயின் வாங்கணுன்னா எவ்வளோ தேவைப்படும்? ஜிஆர்டியில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக கோல்டு காயின் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு வெள்ளி வாங்கி கொடுத்து வெள்ளி பிரயோஜனமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அன்யூஸ்ஃபுல் கிஃப்ட்டு, இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஒரு கோல்டாக வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ எனக்கும் நிறைய செஞ்சுருக்காங்க. பட் கோல்டு செய்யலைனாலும் நிறையா எனக்கு gift வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் கோல்டு காயின் 1 கிராமில் வாங்கியிருக்கேன். இன்றைக்கெலாம் வாங்கலை, நியூ இயர்க்கு அப்புறம் தான் வாங்கணும். இதில் சூப்பராக சாமி போட்ட மாதிரி ஒரு கோல்டு காயின் வாங்கியாச்சு. இப்படி தான் இருக்குது பேக் சைடில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கிராம்னு எழுதியிருக்கு, ஜிஆர்டின்னு போட்டு. ஜிஆர்டியில் தான் கோல்டு காயினாலே நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஜிஆர்டி தான். ஸோ பில்லையும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 1 கிராம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாங்கியிருக்க கோல்டு காயின் 22 கேரட் பியூரிட்டி உள்ளது. நான் எப்போயுமே தான் வாங்குவேன். நம்ம வாங்கினது அந்த 0.6 மில்லிகிராம் கம்மியாக இருக்குது. 0.1 கிராமுக்கு கரெக்டாக 994 மில்லிகிராம்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 கிராம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வாங்க போன அன்னைக்கு 1/2 கிராம் காயினோ 100 மில்லிகிராம் எந்த காயினுமே ஜிஆர்டியில் இல்லை. ஸ்டார்டிங்கே 1 கிராம் தான், அதாவது இந்த 0.994 மில்லிகிராம்ஸ் தான் இருந்தது. பார்த்திங்கன்னா 5881 ரூபா 20 பைசா. அதில் இன்க்ளூடட் 2.01%. நம்ம அந்த செய்கூலி சேதாரம் சொல்லுவோம் இல்லையா, அது 2%க்கு மேலே போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, எஸ்ஜிஎஸ்டி அதே மாதிரி சிஜிஎஸ்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6050 ரூபா. 7 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 6050 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஹால்மார்க் சார்ஜஸ் 45 ரூபா அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1 கிராம் வாங்கணுன்னா உங்களுக்கு 6000 ரூபா வேணும், 6100 ரூபா போல். ஸோ இருந்தால் உங்களாலையும் கோல்டு காயின் வாங்க முடியும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு நல்லது கோல்டு காயின் வாங்கி வைக்கிறது. சேல்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயினாகவே வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.